வணக்கம். நான் உங்கள் இசையமைப்பாளர் தினா. பெரும் மரியாதைக்குரிய நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் என்ற விருதை மத்திய அரசு, அதாவது நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில், அவர் ஆளும் இந்த ஆட்சியில் இந்த பத்மபூஷன் விருதை மக்களுக்காக உழைத்த ஒரு மாபெரும் மனிதனுக்கு கொடுப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், எல்லாரும் நல்ல மனுஷங்க தான். இவர் ஏன் அதுக்கும் மேலே இவர் ஏன் நல்ல மனுஷன்னா, ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் சினிமாக்காரன், அவரும் சினிமாவில் தான் இருந்திருக்காரு, நிறைய படங்கள் நடித்திருக்காரு. அவருக்கு நடிகர் என்றதை விட கேப்டன் தான் ஒரு அடையாளமான பெயர் அவருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஷூட்டிங்கில் மதியானம் உணவு அருந்தும் வேலை, லஞ்ச் டைம் போயிட்டுருக்கு. அப்போது அந்த லைட் மேன் வாங்களே, அந்த லைட் மேன்லாம் செட் பண்ணுறவங்க, அவங்களாம் ரொம்ப பலு தூக்கிட்டு ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறவங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஒரு வரிசையில் பரிமாறிட்டுருக்காங்க. அதில் ஒருத்தர் அந்த 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 லைட்மேன் ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் அந்த கறி குழம்பு கொஞ்சம் போடுங்கன்னு கேட்டிருக்காரு. அது கேட்கும் பொழுது அந்த சமையல்காரர், அதெல்லாம் முடியாது, ஒரு வாட்டி தான் போட முடியுன்ற மாதிரி ஒரு மனசு நோகும்படி சொல்லிட்டாரு. அதை எங்கேயோ இருந்து கேப்டன் கேட்டிருக்காரு. உடனே ஓடி அந்த சமையல்காரை கன்னத்தில் ஒரு பலாரம் அரைஞ்சிட்டார். ஏன் கேப்டன் அரைஞ்சாருன்றதுன்னு அப்போ யாருக்குமே புரியல. அவன் என்ன கேட்குறான், உங்ககிட்ட சம்பளமாக கேட்குறான், உங்கள்கிட்ட பணத்தையாக கேட்குறான், வயிறார இன்னொரு கரண்டி கறி குழம்பு தானே கேட்டான், அதை ஏன் போடலை, என்ன நீ என்ன உன் அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கியா, இது கம்பெனி கொடுக்கறது தானே, நீ பரிமாறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி அதிகாரத்தோடு கேட்டார். கேட்டோடனே அங்கே கூடி இருந்த ஒரு 200 பேர் பார்த்து வியப்போடு இருந்தாங்க. அப்பா, நமக்கு ஒரு ஏழை வர்க்கத்துக்கு ஒரு குரல் கொடுக்க ஒரு மனிதன் இருக்காரான்னு அன்னைக்கு இந்த சினிமா உலகம் உணர்ந்தது. அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள் எல்லாமே அவர் 200-300 பேரோடு சேர்ந்து தான் அவர் சாப்பிட்ருக்கார். அவர் தனியாகவே சாப்பிட்டதில்லை. இது புரட்சி தலைவர் அவரும் ஷூட்டிங்கில் பண்ணியிருக்காரு. அவருக்கு அடுத்ததில் மிகப்பெரிய மனிதாபிமானம் பார்த்தோம்னா அது கேப்டன் அவர்களுக்கு தான். அவர்களுக்கு இந்த விருது வழங்குவதில் சினிமா துறையிலும் சரி, இந்த கட்சி துறையிலும், நான் பிஜேபியில் இருக்கேன், எனக்கும் சரி ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அவருடைய புகழ் என்றென்றும், அதாவது காலத்தால் அழிக்க முடியாத புகழாக நிறைத்து நிற்கும். நம் மனதில் என்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவருக்கு இந்த விருதினை கொடுத்த மத்திய அரசுக்கும் நம் பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருதை பெறும் கேப்டன் விஜயகாந்த் குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.